பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُم بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ. وَلَقَدْ أَرْسَلْنَا, நிச்சயமாக நபியே நாம் அனுப்பியிருக்கிறோம், இலா உமமின் மின் கபலிக, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தின் பக்கம் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அந்த நபியை பொய்யாக்கினார்கள், அந்த நபியின் பேச்சை அவர்கள் மதிக்கவில்லை. அப்பொழுது அவர்களை நாம் பிடித்தோம், பில் பஉசாய், கடுமையான வறுமையை கொண்டு, பசியை கொண்டு சோதிச்சோம், வறுமையை போட்டோம். வல் லர்ரா, லர்ரா கொண்டு நோக்கம் வியாதிகள். அப்போ கஹத்து பஞ்சம், பசி பஞ்சத்தை கொண்டும் இன்னும் அவர்களை வியாதிகளை கொண்டும் சோதித்தோம். லஅல்லஹும் யததர்ரஊன், அவர்கள் பணிவுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் முன்னால் பணிந்து அவரிடத்தில் பயபக்தி உண்டாகி ஈமான் கொள்ள விட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவ்வாறு நாம் இவ்வாறு செய்தோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல மனிதன்ல பணிவை உண்டாக்குறதுக்காக 2 கொரடு வச்சிருக்கிறான். 2 கொரடு. என்ன 2 கொரடு பை? ஒன்னு பசி பட்னி வறுமை, இன்னொன்னு வியாதி. இது 2 தான் மனிதன்ல பணிவையே உண்டாக்கும். காசு பணம் அதிகமாயிட்டே போப்போ என்ன ஆயிருங்க, திமிரு தலைக்கு மேல ஏறி, அது வரைக்கும் மஜித் வருவா, இப்ப வரமாட்டார். இருப்பான் எல்லாத்தையும் எடுத்து பேசுவார். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஐயா ஐயா ஐயான்னு இருப்பான். காசு பண்ண ஏறி பணக்காரன் போடா, அவ்வளோ எல்லாமே மனுஷன் மாறிடும் தலையில. அப்ப அல்லாஹ்தாலா கடைசியா வியாதி கொண்டு பிடிப்பான் அவனுக்கு. எடுத்தறிஞ்சு என்னடா ஆலிம் ஷா வந்து எனக்கு என்னடா சொல்லுபே சாக அட்ஜா பாச்சானுவான். அடுத்த நாள் திடீர்னு வந்து என்னங்க ஜெயராஜ் உங்க துவாலத்தை அல்ல எனக்கு வாழ வைக்கணும். என்னப்பா டாக்டர் 2 கிட்னி போச்சு, 2 கிட்னி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பை திருமா என்னமா 2 போயிட்டுட்டாங்க. இது உங்க துவாலத்தான் நான் வாழணும். இப்ப மறுபடியும் பணி தானா வந்துருக்கு. அதனால அல்லாஹ் ஜல்ல வியாதிகள் இன்னும் மனிதனுக்கு வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள், சொத்துல பிடிக்கிறது. காசு திடீர்னு எல்லாமே நஷ்டமா போய் பேங்க் திவால் ஆயிரும், அல்லது இவன் போட்டுறது எல்லாம் முதல்லாம் புட்டுக்குச்சு, எல்லாமே காணா போச்சு, திருடன் தீட்டு போயிட்டான், தானா பணியும் வந்துடும், இந்த பெருமையெல்லாம் அடங்கிடும். இந்த 2 தான் மனுஷனை துள்ள வைக்கிறது. உடல் ஆரோக்கியமா இருக்கு, உடல் தடகாத்திரமா இருக்கு, துள்ளுவான். நிறைய பின்பலம் காசு நிறைய இருக்கு, துள்ளுவான். இது 2 விட அல்லாஹ் பிடிப்பான். அப்ப இந்த 2 கொரடை அல்லாஹ் வச்சு மனுஷனை பிடிக்கிறேங்கிறான். நீ அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்காக சோதனைன்னு சொல்றோம். அது ஒரு பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்காண்டு. இல்லைன்னா இவன் கையில பிடிக்க முடியுமா மனுஷனை? இது மாதிரி நாம் கொடுத்து அவர்களின் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குகிறோம், அவர்கள் பணியை உண்டாக்குகிறோம். அதே போன்று முன் சென்ற சமுதாயத்துக்கும் இந்த 2ஐயும் கொடுத்து சோதித்து நபிமாருடைய பேச்சவன் கேட்காத நேரத்துல அவருடைய பணிவை உண்டாக்கி அல்லாஹ்வின் பக்கம் வாங்கடாப்பான்னு கூப்பிட்டோம். ஆனா அப்பவும் அவன் திருந்தல. அது என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி பஞ்சம் வந்தது காரணம் இந்த நபி வந்து என் கடவுள்களாம் திட்டினாதான் என் பஞ்சம் வந்துச்சுன்னு ஒருத்தன். சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வறுமை வந்தது காரணம் இவர் வந்து முசீபத்துங்க நபியை பார்த்து. ஆளு இன்னா துப்பையர்னாபிக்கும், உங்களை கொண்டுதான் நாங்கள் வந்து கெட்ட சகுனம் பெற்றுக்கொண்டோம். நீங்க வந்த நேரத்துல எங்க கஷ்டம் வந்துருச்சு, இங்க பஞ்சம் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு அப்படின்னா. இன்னும் துப்பையர்னாபிக்கும், உங்களை கொண்டுதான் வறுமை வந்துச்சுதான். காலு தாயிருக்கும் மாக்கும், உங்களுடைய கெட்ட சகுனம் உங்களிடம் தான் இருக்கு நபி திருப்பி சொல்லிட்டாங்க. உங்களுடைய கெட்ட செய்தி வந்ததுக்கு நீங்க தான் காரணம், நான் ஒன்றும் காரணம் இல்லை. தீனை ஹக்கை கொண்டு வந்தேன், ஏற்க மறுத்தீர்கள், மறுத்தேன் தன்னை நல்லா கொடுத்தான். அவன் என்ன சொல்றான், இவ்வளவு கால் சந்தோஷமா செழிப்பானதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க, நபி வந்த பிறகு முசீபத்து வந்துச்சு. நபி வந்து ஹக்கா சொன்னாங்க, அதை கேட்காதனால முசீபத்து வந்துச்சு. என்ன பை
எவ்வளவு நாளா திமிரா தெரிஞ்சிட்டு இருந்த, அல்லாஹ் அவங்களுக்கு மாத்துறதுக்காக வேண்டி நபி அனுப்பிச்சு வச்சான். நபி வந்தாங்க, சொன்னாங்க, கேட்கல. அதனாலதான் முசீபத்து வந்துச்சு ஒழிய அதுக்கு நபி எப்படி காரணமா? வியாதி முத்திருச்சு, சரி பண்ணா நபி சொன்னாங்க, சரி பண்ணல, அந்த வியாதி வேலை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். என்ன பை, அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுத்திட்டே இருக்கிறான். ஒரு செக்அப் தான் டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் பார்த்தவங்க, எப்பா சுகர் 400க்கு மேலே போயிடுச்சு, டக்குன்னு நீ மருந்து மாத்திரை சாப்பிடு, ஓவராக போயிட்டே இருக்குது, இப்போ 400 450 போயிட்டு இருக்கு, கண்ணு போயிடும், இல்லைன்னா கிட்னி போயிடும், இல்லைன்னா கால் போயிடும், எதையோ ஒரு உறுப்பை தக்கான பார்த்துடும், ஒரு கை ஒரு காலம் வாதம் அடிச்சிடும், வாய் இழுத்துக்கும், எதையாவது ஒன்று செய்யும், உன்னை நீ ஏற்பாடு செய்யின்றாரு. ஓங்க சார், நல்லா இருக்குது உடம்பு, ஜலகாத்திரமா ஓடுறேன், ஒடியாடுறேன், ஆடுறேன், பாடுறேன், புதுசா சொல்றீங்க அப்படின்ட்டு போனா அன்னைக்கே படுத்துக்கிட்டான். ஒரு கை ஒரு கால் வாழ்ந்துச்சு. நல்லா இருந்தீங்க, டாக்டர்கிட்ட போய் தொலைஞ்சனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு அதுக்கு எப்படி டாக்டர் பொறுப்பு சரியாவாரு? அவர் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொன்னாரு, நீ போற போங்க சரியில்லை, சரி பண்ணு, சாப்பாடுலாம் கட்டுப்படுத்து, இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடாத, இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொன்னாரு. நீ எதையுமே பொருட்படுத்த மாட்டேன்னா அது ஏற்கனவே முத்தி தான் இருக்குது, அதனுடைய விளைவு தான் இது. டாக்டர் சொன்ன விளைவா? ஏற்கனவே தின்ற அந்த இவன் இருந்த அந்த வியாதியின் விளைவு கை கால் விளங்காம போயிருச்சா, இது டாக்டர் சொன்ன விளங்காம போயிருச்சா? என்ன பை சொல்ல சும்மா சொல்ல வந்துருக்கீங்க? ஏற்கனவே நான் 5 வருஷமா 6 வருஷமா சுகர் முத்திட்டு தான் இருக்குது. டாக்டர் நேற்று நைட்டு சொன்னாரு, நைட்டு வீட்டுக்கு வந்தோன்னா படுத்துக்கிட்டான். இப்போ டாக்டர்கிட்ட போன முசீபத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா உண்மையாது இல்லை. இப்போ நீ வியாதி இருந்தது காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த சுகர், அந்த சுகருக்கு வைத்தியம் டாக்டர் சொன்னாரு, உடனே அந்த வைத்தியம் செஞ்சிருந்தான்னா இந்த 2 நாள் 3 நாள் சுகர் சரியா போயிருக்கும் எனக்கு, அது கண்ட்ரோல் வந்திருக்கும். ஊசிசி போட்டிருந்தா சுகர் 100 வந்திருக்கும், எந்த செஞ்சிருக்காது. இவன் அதை கட்டுப்படுத்தாம அவன் பாட்டு இருந்துச்சு, ஒரே வாரத்தில் அடிச்சிருச்சு. அவன் சொல்றான், 10 வருஷமா நல்லா இருந்தீங்க, இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோன்னா இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொன்னா டாக்டர் குறையில்லை. அதே மாதிரி நபி வந்தார்கள், இவன்றது குஃப்ர் ஷிர்க்குடைய தீய விளைவுகளை சொல்லி காண்பித்தார்கள், அவன் அதை ஏத்துக்கல. நபி சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கல. அல்லாஹ்ல சோதனை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா நபினால தான் சோதனை வந்துச்சுக்கிறான். காலு இன்னா தயர்னா பிக்கும் லைலம் தந்தஹு லனஜ்மன்னக்கும். நபியே, நீங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட எங்க கடவுளாக திட்டுறதுனாலதான் எங்களுக்கு இந்த முசீபத்து வந்துச்சு, நீங்க திட்டுறதை விடவில்லை என்றால் லைலம் தந்தஹு லனஜ்மன்னக்கும். நபி திட்டல கடவுளை வேணாங்கிறாரு. அல்லாஹ் மற்ற கடவுளை வணங்க வேணாம்னு சொல்றாரு. எந்த கடவுளும் நபி மேல திட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றேன், லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் தவிர மற்றவர்களை அவங்க வணங்குறாங்களே அது தெய்வங்களை நீங்க திட்டாதீங்க, நிந்தனை செய்யாதீங்க, பழி சுமத்தாதீங்க. அதுவும் மின் கைரி இல்மின், அவர்கள் விளக்கம் இல்லாம அல்லாஹ் திட்டுவாங்க திருப்பிட்டு. உன் கடவுளை என் கடவுள் நீ திட்டின, உன் கடவுள் நான் திட்டுறேன் அப்படின்னு. அதனால மாற்று மதத்தினர் வணங்கக்கூடிய கடவுள்களை நிந்தனையோ திட்டவோ கூடாது. நாம இப்ப என்ன சொல்றோம், யாரையும் திட்டல, வணக்கத்திற்குரிய தெய்வம் அவர்கள் இல்லை என்று கூறுகிறோம். அவரை போய் நீங்க தெய்வமாக்கி ஏமாந்து போகாத, தெய்வத்துக்குரிய தகுதி அவர்கிட்ட இல்லை அப்படின்னு. உதாரணமாக காலிது அவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, அதுலயும் 8 தடவை ஃபெயிலு. இப்போ அவர் கடையில் உள்ள பெரிய போர்டு மாட்டி காலிது எம்டி விட்டு மருத்துவ வேலைலாம் செய்யறாரு, எம்டின்னு போட்டிருக்காரு. ஆனா அசல்ல அவரு எம்டி தான், ஒன்றும் இல்லை, அவர் எம்டி. அவர் எம்டின்னு வேற போட்டு மருத்துவ தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எல்லாம் டாக்டர்னு கூட்டமா அவர் ஆள் போகுது, அசல் டாக்டர் ஆள் போக மாட்டேங்குது. நம்ம புகாரி அசல் டாக்டர், அவர்கிட்ட யாரும் போக மாட்டுறாங்க, காலேஜ் போறாங்க. இப்ப நம்ம காலேஜ போய் அவன் அயோக்கிய பேர் அந்த பேர்ல இந்த பேர்லையும் திட்டல, பொதுமக்கள்கிட்ட சொல்றோம், எப்பா என்ன பாய் அசல் டாக்டர் இங்க இருக்கிறாரு காலேஜ், புகாரி எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி படிச்சு உங்க எல்லாருக்கும் வைத்தியம் எல்லாமே தெரியும் அவருக்கு, பார்த்தவொடனே யாருக்கு என்ன வியாதி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கான் அவருக்கு. அவரை விட்டு நீங்க உங்க தேவைகளை அவர் நிறைவேற்ற காத்திருக்காரு. இப்ப கோலியாளன் போய் தேவை நிறைவேற்ற போறான், ஒண்ணுமே செய்ய மாட்டான், இருக்கிறதையும் சேர்த்து குடிச்சு வைப்போம். அவன்கிட்ட போறீங்களேப்பா, அவரு அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தகுதி அவர்கிட்ட கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கான்னு சொல்றோம். அந்த மாலா என்பாக்கும் மலா எல்லோருக்கும்,
ததரூன அஹ்ஸனல் காலிகீன், நீங்கள் எது நன்மை தீமை செய்யாதோ அவனை அழைக்கிறீர்கள். அஹ்ஸனல் காலிகீன் அல்லாஹ் விட்டு விடுகிறீர்களே, இது என்ன நியாயமா? உனக்கு தானே கஷ்டம். அவர் வசதியான புகாரி கோடீஸ்வரன், பிறவி அதாவது அவர் பிறவியிலேயே கோடீஸ்வர குடும்பம், பரம்பரை பணக்காரன். அவர்கிட்ட நீங்க எல்லாம் போகாதனால அவர் ஏழையா போயிட மாட்டாரு. யாரு? புகாரி. அவர் கோடீஸ்வரர் தானே. ஆனா இவர் இருக்கிறாரு, இவர் தன்னை காசு பணத்துக்காக வேண்டி கடன் போலியா வச்சிருக்காரு. வெறும் எம்டி தான், தன்னை எம்டின்னு வேற போட்டுக்கிறார். அதனால இவர்கிட்ட போகாதீங்க, இவர் போலி டாக்டர் அப்படின்னு சொன்னா ஏங்க அவரை வீணா திட்டுறீங்க அப்படின்னு அவரை திட்டல, இங்க மக்களை எச்சரிக்கை. மாற்று மதத்தினர் வழங்கக்கூடிய தெய்வங்கள் தெய்வமாக இருக்க தகுதியற்றவை என்று சொன்னதுனால தெய்வத்தை திட்டுறோன்னு அர்த்தம் இல்லை. திட்ட வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. நீங்கெல்லாம் போய் அங்க ஏமாந்து குட்டிச்சோரா போகாதீங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அஹ்ஸனல் காலிகீன், அஹ்ஸனல் காலிகீன் ஆகிய அல்லாஹ் விட்டுட்டு இவங்க பக்கம் போறீங்களே தம்பி என்று வருத்தமோ சொல்கிறான். என்னங்க எங்க படிக்கணும்? அப்போ அவர்களை பழி சுமத்து நபிமார்கள் வந்து சொன்னதுக்கு உடனே அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி எங்க கடவுள வேணாம்னு சொன்னதாங்க பாருங்க, மழை இறங்கல, முசீபத் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, எங்களுக்குலாம் வியாதிகள் வந்துருச்சுன்னு சொன்னான். அதனால உங்களால இந்த மாதிரி சொல்றத உடல எங்க ஊருக்கே முசீபத்து, உங்களால பஞ்சம் வந்து இருக்கு, நல்லா செழிப்பா எங்க ஊர் இருந்துச்சு, நீங்க வந்து சொன்ன நேரம் இப்ப வறுமை வந்துருச்சுங்களா, அது தப்பு. அது நபி வந்து சொன்ன வறுமை வரல, ஏற்கனவே நீ செஞ்ச அயோக்கியத்தனை 10 வருஷமா உங்க சுகர் இருந்துச்சு, அதனாலதான் இப்ப கை கால் ஸ்ட்ரோக் ஆச்சு. டாக்டர் வந்து மருந்து சாப்பிடுறான்னு சொன்ன நேரம் ஸ்ட்ரோக் வரல. விளங்குச்சு நான் சொல்ற கருத்து? உடனே காலு தாயிருக்கும் நபி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னாக பையர்னாபிக்கும் லைல்லம் தன்தஹு லனர்ஜுவன்னக்கும் வலையமஸ்ஸன்னக்கும் மின்னாதா அஸாபுன் அலீம். நீங்க இந்த மாதிரி நபியே சொல்றது நிப்பாட்டல, உங்களுக்கு கல்லால அடிப்போம், இல்லையே கடுமையா தண்டிப்போம் அப்படின்னு நபி திட்டினான். நபி என்ன சொன்னாங்க, காலு தாயிருக்கும் மாக்கும். நபியே பிள்ளைகளா விளங்காம பேசுறீங்க, உங்க கெட்ட சகுனம், உங்களுக்கு வந்து கெட்ட முசீபத்து உங்கனாலதான் வந்துச்சு, உங்கள்ட்ட இருக்கிற வியாதினாலதான் வந்துச்சு. நான் என்ன செய்வேன், குஃப்ரு ஷிர்க்குங்கிற வியாதி உங்கள்ட்ட இருக்கு, தண்டனை அல்லாஹ் கொடுக்குறோம், நான் என்ன செய்ய முடியும்? காலு தாயிருக்கும் மாக்கும் துக்கிருத்தும் பல்லந்தும் கோமும் முஸ்லிக்கு. நான் இப்படி வரும்னு ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை செய்தும் கூட நீங்க வந்து மறலையே, நீங்கள் வரம்பு மீறக்கூடிய மக்களாக அல்லவா இருந்தீர்கள், அதுதான் வந்து பிடிச்சிருக்கு முசீபத்து சோதனை. அப்ப அல்லாஹ்வுல தண்டனை கடுமையான அதாபுன்னு வரும் பார்த்தீங்களா பின்னாடி, அவர்களை முட்டுமொத்தமா சமுதாயத்தை அழிப்பானே, புயலை கொண்டு, வெள்ளத்தை கொண்டு, தண்ணீரை கொண்டு, காற்றை கொண்டு, சத்தத்தை கொண்டு அழிப்பானே. இது மாதிரி அழிப்பதற்கு முன்பு அந்த மக்களுக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி பல சோதனைகளை கொடுப்பா, சின்ன சின்ன சோதனைகள். அந்த சின்ன சோதனை எதுக்காக வேண்டி வருது? இவர்களை மீண்டும் ஹக்கீன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த சோதனைகள் வந்த உடனே மனம் திரும்பி பயந்து நடுங்கி அல்லாஹ்வின் பக்கம் திருந்திட்டாங்க, தப்பிச்சாங்க. அப்பவும் திருந்தல, கடுமையான கடைசி வேதனை வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த மாதிரி அவங்க அவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வறுமையும் பிணியையும் கொடுத்தும் கூட அவர்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பல. வலவுலா இஜாஹும் பஸ்னா, எப்ப நம்முடைய சிரமம் கஷ்டங்கள் இவ்வாறு சோதனைகள் வந்ததோ, அவர்களுக்கு பசி இன்னும் வறுமை வந்ததோ, தலர்ரூ, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் பணிந்திருக்க வேண்டுமே, பணி உள்ளவர்களாக ஆகி தௌபா செய்து திருந்தி மூமினாக இருக்க வேண்டுமே, அப்படி ஆகவில்லை. வலாக்கின் அசத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. தங்களுடைய குஃப்ரினால்தான் இந்த மாதிரி வணங்கலாம, தான் ஷிர்க் வைக்கிறதா இந்த மாதிரி வணங்கல, நபியினால் அப்படின்னு வணங்கிட்டான். ஷைத்தான் அவர்களுக்கு அவர்கள் செய்து வந்த நற்காரியங்களை, அவர்கள் செய்து வந்த காரியங்களை நற்காரியங்களாக காட்டினான். நீ நல்லதான் பாருக்கிற, நல்ல தொடர்ந்து செய், தொடர்ந்து செய், கொண்டு போ முன்னேற்று தொடர்ந்து செய், இப்படி செய், கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு அவனை இன்னும் மேலே ஏத்துறான். கண்டினியூ இப்படி செய், நீ நல்லா செய்ய காரியம் செய்யற. அந்த காரியங்கள் கெட்ட காரியம் தெரிஞ்சாலும் விடுவான் அவன், அந்த காரியங்கள் நல்ல காரியம் தெரிஞ்சுட்டா பெரிய சவாபான காரியம் நினைச்சுக்கிறாங்க. உடனே அவ்வாறு அலங்கரித்து காட்டினான். பலமான சூமா துக்கிரூபி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் எதை எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ, நினைவூட்டப்பட்டார்களோ,
அதை அவர்கள் மறந்து விட்ட பொழுது அவர்கள் கொஞ்சம் கூட அதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெறாத பொழுது அல்லாஹ் தஆலா இன்னொரு முறை சோதனை கொடுத்தாங்க பாருங்க. ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய வாசலையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டு விட்டோம். செல்வ செழிப்புகள் கொட்ட ஆரம்பிச்சு. இப்ப உடனே பாத்தீங்களா, இந்த நபி அல்லாஹ்வுடைய அதாப் வரும் தண்டனை வரும் அப்படின்னு பயம் காட்டினாரு. இப்ப வேற திருப்பி சென்ட மாத்திட்டான். இப்ப கஷ்டம் வந்த போது நபியை குறை சொன்னான். இப்ப அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்புகள் திறந்து விட்டான். அவன் நபி நபி சொல்றாங்களே அது நாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா தண்டிக்க வேண்டியதானே. இன்னும் செல்வம் அதிகமாயிருச்சு, முந்தியோட பல மடங்கு ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ் எங்க மேல சந்தோஷமா இருக்கானு தெரியுது, அல்லாஹ் எங்க மேல மகிழ்ச்சியா இருப்பான்னு தெரியுது. அப்ப அல்லாஹ் தஆலா எங்க மேல சந்தோஷமா இருக்கிறான், அவர் சொன்ன மாதிரி வருத்தமா இல்லை என்று பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுமே திறந்து விட்டோம், அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய வாசலையும் திறந்து விட்டோம். செல்வம் அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, எங்க கை வச்சாலும் குளிக்குது, விவசாயம் பெருகிருச்சு, எல்லா வஸ்துடைய வாசம் தந்துட்டானே. விவசாயம் செழிக்குது, வியாபாரம் செழிக்குது, காய்கறிகள் நல்லா விளையுது, மரங்கள் நல்லா விளையுது, மழை நல்லா பெய்யுது, படி அப்படியே ஊரே ஜெகஜோதி ஆயிடுச்சு. அவன் நினைச்சுக்கிட்டான், அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாம நல்ல சூப்பரா தான் இருக்கிறோம், நாம நல்லபடியா தான் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டான். அத்தாயிதா பரிஹூபிமா ஊத்து, நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி ஆனந்தப்பட்டு, பரிஹூ அப்படின்னா திமிரு பிடித்து நடந்த நேரத்திலே, பரஹு பத்துரின்னு போடுறாங்க பாருங்க சடையில, அதாவது அளவு கடந்து ஆனந்தம் ஏற்பட்டு திமிருகா நடக்க ஆரம்பிச்சு அந்த நபிமார்களை கொடுமை செய்த காலத்திலே மக்காவாசிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நேரத்திலே அல்லாஹ் அப்பவும் செல்வத்தை குறைக்கல, இல்ல சந்தோஷமா தாராளமா இருந்தானுங்க. இப்ப நாமெல்லாம் அப்பதான் கேட்டாங்க, நாமெல்லாம் பணக்காரர்களா இருக்கிறோம், முஸ்லீம்களும் ஏழைகளா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவங்க கட்சியா இருந்தா அல்லாஹ் அவங்கள பணக்காரா வச்சு நம்மளே ஏழையா வச்சிருக்கணுமே என்று திமிரு பேச ஆரம்பிச்சான். அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்ட நேரத்திலே அகதுனாஹும் பக்தத்தன், திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம். இதாகும் முப்லிசூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையானவர்களாக ஆகிவிட்டார்கள். திடீரென்று அப்படியே ஒரே படி மொத்த ஊரை அழித்து ஒருத்தரை விட்டு வைக்கல. அந்த ஸாலிமீன்கள் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கடைசியா வேரும் அறுக்கப்பட்டு விட்டது. உன்னோடல தாபிர்னா கடைசி ஆள்னு அர்த்தம். அந்த கடைசி ஆளையும் மறுத்து விட்டோம், கடைசி வேரோடு வெட்டி விட்டோங்கிறாங்களே, மரத்தை வேரோடும் வேறு அடிமண்ணோடும் புடுங்கிட்டோம். மரத்தை புடுங்கினா கூட அடி வேர் இருந்துச்சு, இந்த ஆணி வேர் இருக்கும், அது முளைச்சு வந்துடலாம். ஆனால் வேரோடும் வேறு அடி மண்ணோடு நோண்டிடுறது, அப்படியே இனிமேல் எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி கடைசி ஆளையும் விட்டு வைக்கிற, ஒருத்தர் இல்லாம சட்டினி ஆக்கிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அல்லாஹ் தஆலா ஊரை புரட்டி போட்டு அழிச்சானே, ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியூர் போயிருந்தாங்கல்ல, அந்த ஊர் மக்கள்லாம் மூத்தபிகாத்துங்க ஊரை, லூத் அலைஹிஸ்ஸலாம் ஊரை எல்லாம் அழிச்சான். ஊரை அப்படி தலைகீழ புரட்டி வானத்து வரைக்கும் கொண்டு போய் தோசை புரட்டி போட்ட மாதிரி, முட்டையை புரட்டி போட்ட மாதிரி புரட்டி அதற்குன்னு ஒரே அடி அடுத்த பள்ளமா போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துக்கு பேரு சாக்கடல், டெட் சி, பஹ்ருல் மௌத்துன்னு பேரு, மரணத்தின் சமுத்திரமாயிடுச்சு, சாவு கடலாயிருச்சு. அந்த அளவுக்கு கடலாவே ஆயிடுச்சு அந்த இடம். உலகத்துல எல்லா கடலும் ஒன்னோடு தொடர்பு கொண்டிருக்கு. இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், அட்லாண்டிக் ஓஷியன், ஆர்டிக்கு, இந்த மாதிரி எல்லா அட்லாண்டிக் பெருங்கடல், இந்த மாதிரி எல்லா கடலும் ஒன்றோடு தொடர்பு கொண்டிருக்கு. வங்காள விரிகுடா, சின்ன கடல்கள், அரபிக்கடல், பே ஆஃப் பெங்கால், மன்னார் வளைகுடா, பாரசீக வளைகுடா, ஒன்றோடு தொடர்பு கொண்டிருக்கு. எல்லா நதி கடலும் சேர்ந்தா இருக்கு ஒன்றோடு. ஆனா தொடர்பே இல்லாத கடல் எதுங்க? இந்த சாக்கடல் தான். அது எந்த கடலோடும் தொடர்பு இல்லை. அது ஊருக்குள்ள தனியா இருக்கு. சுத்தி ஊர், சுத்தி நிலம், நடுவுல ஒரு கடல். எப்படி தீவு கடலுக்கு நடுவில் ஊர் இருந்தா அது தீவுன்னு சொல்லுவோமோ,
அதே மாதிரி தீவு கடல் சுத்தி நிலம் நடுவுல ஊர், அது நடுவுல இருந்து ஊர் தான் அது. அதை அப்படியே தனியா பேசி எடுத்து மேல கொண்டு போய் தோசை புரட்ட மாதிரி புரட்டி ஒரே அடி அடிச்சு நசுக்கிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படி நசுக்கப்பட்டதுல உள்ள போடுதுதான் அந்த இடம் அவனுக்கு தண்ணியை கடலாயிடுச்சு. அப்ப அவர்களை அல்லாஹ் சுத்தமா அழிச்சு ஒழிச்சானா, அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் வெளியூர் போயிருந்தாங்களாம். இப்ப அவன் திரும்ப வந்து அவங்க ஊர் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அவன் வேற ஊர்ல இருந்துக்குவான். அவங்களையும் விட்டு வைக்க கூடாது. எந்தெந்த ஊருக்கு போயிருந்தா அங்கங்க அந்த பேர் எழுதப்பட்ட செங்கல் போய் அடிச்சான். ஒரே அடி மண்டையில எத்தனை பெரிய செங்கல் போய் உருவுது. அந்த ஊருக்கார இப்ப இந்தியாவில் இருந்தாலும் சரிதான், அங்க இருந்து ஒரு செங்கல் கரெக்டா அதே நேரத்தில் அங்க ஊர் அழிச்சு போயிட்டு தலையில வந்து டம்முன்னு உழுது. அங்கேயே சட்னி, நசுங்கி சட்னி. ஒருத்தனையும் விடலையாம். எந்தெந்த ஊருக்கு அவன் வியாபாரத்துக்கு போயிருந்தா விவசாயத்துக்கு குடும்பம் குட்டியோட கோத்திரத்தோட ஒரு ஆள் விடாம எல்லாம் அழிச்சுட்டான். ஒன்னு ரெண்டு பேர் மக்காவுக்கு போயிருந்தாங்களாம். அதுல மக்கா புனித ஊராச்சுல, இப்ப அந்த ஊருக்கு போயிருந்தவங்களை அங்க வச்சு அழிக்கிறது இல்ல. அப்ப தண்டனை வரல அவங்களுக்கு. எப்ப மக்கா விட்டு கிளம்பி ஒரு ஸ்டெப் வெளியே வச்சாங்களோ அந்த எல்லையை விட்டு தாண்டி அதே கல்லு வந்து மண்டையில போட்டாக்குன்னு விழுந்து அங்கனே அவன் காலி. மக்கா விட்டு வெளியே வந்தவன எல்லாமே நல்லா காலியாக்கிட்டான். தேவமான அந்த ஊர் காரணம் எத்தனை நாளைக்கு வெளியே வந்தாலும் சரிதான். ஆக ஒரு நபரை விட்டு வைக்கலன்ட்டான். புத்திய தாபிருல் கோமில்லதீன வலமு, அந்த வாலிமீன்கள் இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள், அந்த கூட்டத்தாருடைய அடிவேரையும் எல்லாம் அறுத்து விட்டான். எவ்வளவு சொன்னோம், முதல்ல வந்து நபி அம்சம் கேட்கல, அதுக்கு பின்னாடி வறுமையை கொடுத்து அப்பயாவது வருவான்னு பார்த்தா அப்பயும் கேட்கல, கஷ்ட நஷ்டங்களை உடல்ல கொடுத்தோம் கேட்கல, செல்வ வளங்களையும் கொடுத்தோம் கேட்கல. இவ்வளவு சொல்லி கேட்கான்னு இருந்து என்ன போய் என்ன வேரோட வேரடி மண்ணோட அழிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரியது. ஏன் அல்லாஹ்வுக்கே உரியது? அந்த ஷர்ர அல்லாஹ் துன்யா விட்டு எடுத்துட்டான் பாருங்க. ஏன் அந்த ஷர்ரு துன்யா இருந்துச்சுன்னா இன்னும் தானே வளரும். ரப்பி லா ததர் அலல் காஃபிரீன், ரப்பி லா ததர் அலல் அரபி மினல் காஃபிரீன் தையாரா. ரப்பே இந்த பூமியில அந்த அயோக்கியர்கள் காஃபிர்கள் ஒருத்தனை கூட விட்டு வைக்காத. யாருக்கு துவா செய்றான்? நூஹ் நபி துவா செய்றான். இன்னக இன் ததருஹும், நபியே நீ அவர்களை விட்டு, யாரெல்லாம் நீ அவர்களை விட்டு வைத்தால், நூஹ் நபி அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. யுவில்லு இபாதக, இருக்கிற நல்லடியாள் கொஞ்சம் பேர் அவங்களையும் சேர்த்து கெடுத்து விடுவான். அவன் தானும் திருந்த மாட்டான், அடுத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துருவான். யுவில்லு இபாதக வலா எலிது இல்லா பாஜிரன் கப்பாரா, கொடுமையான பாவிகளையும் காபிர்களையும் தவிர மற்றவர்களையும் பெற்றெடுக்க மாட்டார்கள். அவன் பிறக்கிற பிள்ளையும் அப்படித்தான் காபிராவும் பாவியான இருப்பான். அதனால விட்டு வைக்காத யாருந்தான் துவா செய்றாங்க. அப்ப அல்லாஹ் அந்த காபிர்ல அழிக்கிறதும் அல்லாஹ் அவருடைய பேர் அருள் தான். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் தெரிஞ்சு போச்சு. அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதரசால ஒரு சைத்தான் இருக்கான், அவனால 4 பேர் பீடி குடிக்கிறான், அவனால 4 பேர் சைனி கேணி போடுறான், அவனால 4 பேர் புகையில போடுறான். இப்ப அவன் துரத்துனாதான் மனசாக்கு நிம்மதி. துரத்தியாச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்ல எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டேன். அவன் திருந்தவும் மாட்டான். என்ன செய்யறது? எத்தனை சொன்னாலும் திருந்த மாட்டான். அவன் துரத்திட்டு வேண்டியது. அந்த மாதிரி சைத்தானுங்க. அவனுக்கும் 4 பேர் கெட்டு போக கூடாது. துரத்திட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதோட முடிஞ்சுட்டான். சரியாவா?